வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மாடி தோட்டத்துல லெமன் செடி வளர்ப்பில் எனக்கு கிடைத்த முதல் அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ண போறேங்க. வழக்கமா என்னுடைய மண் கலவையில காஞ்ச இலைத்தழைகள் தான் சேர்த்துவேங்க. இப்ப அதுக்கு மாற்றாக நான் கரும்பு சக்கை பயன்படுத்தியிருக்கேன். காஞ்ச இலைத்தழைகள் கிடைக்காத பட்சத்துல நம்ம கரும்பு சக்கையை பயன்படுத்திக்கலாம். கரும்பு ஜூஸ் புளியிற இடத்துல நமக்கு அது வேஸ்டா தான் இருக்குங்க. அதை கேட்டு நம்ம வாங்கிட்டு வெயில்ல போட்டு காய வச்சு நல்லா கையிலேயே பிச்சு விட்டோம் அப்படின்னாக்கா அந்த மண்ணோட நல்லா கலந்துருங்க. இது மண்ணோட மண்ணா மக்கி இது நமக்கு உரமா மாறிடும். இப்போ நல்லா ஹோல்ஸ் எல்லாம் நல்லா செக் பண்ணிட்டு கீழே நீம் லீஃப் நல்ல ட்ரை ஆனதை நான் ஃபில் பண்ணியிருக்கேங்க. இந்த நீம் லீஃப் போடுறதுனால எறும்பு தொல்லை பூச்சி தொல்லை எல்லாம் இருக்காது. இப்போ நான் இந்த மண் கலவையை ஃபில் பண்ணிடலாம். இந்த மண் கலவையில நான் வழக்கமா தொழு உரம் சேர்த்துவேன். அந்த தொழு உரம், கரும்பு சக்கை, அப்புறம் செம்மண், மணல், இந்த நாளையும் நல்லா கலக்கி இப்போ ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா மண் கலவை கொஞ்சம் ஃபில் பண்ணிட்டா அதுக்கு மேல நான் கரும்பு சக்கை பிச்சு போடாம அப்படியே நான் வைக்கிறேங்க. இது பாத்தீங்க அப்படின்னா நல்லா அது மண்ணோட மண்ணா மக்கி நல்ல உரமா மாறிடுங்க. இந்த செடி நல்ல உயிர் பிடிச்சி நல்ல வேர் விட்டு வளரும் போது அது அந்த அந்த உரம் நமக்கு ரெடியாகி நிற்கும். இப்ப அது தண்ணியும் நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா பாதி அளவு நான் மண்கலவையை நிறைச்சிருக்கேங்க. ஏன் பாதி அளவு மண்கலவையை நிறைச்சுன்னு கேக்குறீங்களா? இப்போ நம்ம இந்த செடியை அந்த லெவல் பார்க்கணும். அந்த அளவு இந்த செடியை வைக்கும் போது நமக்கு ஒரு ஸ்பேஸ் தேவைப்படும். அந்த செடியை வச்சுட்டு அப்புறம் பாதி மண் கலவையை சுத்தி வர நம்ம போட்டுக்கலாம். இப்ப இந்த பிளாஸ்டிக் பேப்பரை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க. இப்ப இவங்க வச்சிருக்கிற அந்த மண்ணு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு களிமண் மாதிரி இருக்குங்க. பாருங்க வேரெல்லாம் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நல்ல ஒரு சென்டர் பார்த்து நம்ம வச்சுக்கலாங்க. வச்சுட்டு மீதி மண்ணையும் நம்ம சுத்தி வர கொட்டிக்கலாம். மண்கலவையை கொட்டிட்டு கையால நல்லா அமுத்தி விட்டுக்கலாங்க. இப்ப நம்ம தண்ணி ஊத்த ஊத்த ஒரு கால்வாசி அது நல்லா இறங்கும். அதனால நல்லா மண்ணை ஃபில் பண்ணிக்கலாம். லெமன் செடி வச்சு 2 வாரம் ஆச்சுங்க. செடி எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். மண்ணு பாத்தீங்களா கொஞ்சம் இறுக ஆரம்பிச்சிருக்கு. பாருங்க துளிர் எடுத்திருக்கு. கீழே துளிர் எடுத்திருக்கு பாருங்க. அப்படியே நம்ம மேல பார்க்கலாம். பாருங்க துளிர் 2-3 இடத்துல துளிர் எடுத்திருக்கு. அப்படியே மேல பார்க்கலாம். மேல பாத்தீங்கன்னா அந்த லீஃபோட அந்த எட்ஜில் பாத்தீங்கன்னா ஏதோ நல்லா கடிச்சு கடிச்சு வச்சிருக்குங்க. அப்புறம் அந்த லீஃப்ல பாத்தீங்கன்னா கருப்பு கருப்பா இருந்துச்சு. ஏன்னா லெமன்ல லெமன் செடி வளர்ப்புல இதுதானே என்னுடைய முதல் அனுபவம். அதனால அது என்ன அப்படின்னு நல்ல ஒரு மைன்யூட்டா நம்ம கவனிக்கணும். அப்ப நான் கவனிச்சு பார்க்கும்போது அந்த லீஃப் எட்ஜில் நல்லா கடிச்சு சாப்பிட்டுருக்கு. இதை நல்லா பார்க்கும்போது ஒரு சின்ன புழு தாங்க அப்படியே நெளிய ஆரம்பிச்சது. இது பாத்தீங்கன்னா சன்லைட்ல தான் நல்லா தெரியும். ஈவினிங்லாம் தெரியாது அவ்வளோக்கா. அதனாலதான் நம்ம செடிகளை கவனிச்சு பார்க்கணும் அப்படின்னா நம்ம சன்லைட்ல தான் நம்ம செக் பண்ணணுங்க. பாருங்க நகருது. பார்க்கறதுக்கு கம்பளி பூச்சி மாதிரி இருக்குங்க. கம்பளி புழு மாதிரி இருக்கு. சின்ன குட்டியும் இருக்கு. இது நம்ம சரியா கவனிக்காம விட்டோம் அப்படின்னா அந்த செடியே ஃபுல்லா அழிச்சிரும். இதுதான் இதெல்லாம் சாப்பிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அந்த இலையை வச்சு அந்த புழுவெல்லாம் எடுத்துட்டேங்க. இப்போ பாத்தீங்கன்னா அந்த இலைகள் எல்லாம் புள்ளி புள்ளியா அப்படியே மஞ்சள் கலர்ல இருக்குங்க. இப்போ இந்த இலைகளோட பேக் சைடு திருப்பி பார்த்தாலும் அது ஒரு மாதிரி பருபருன்ட்டு இருக்கு. இலைகளும் காயம் இருக்க ஆரம்பிச்சிருக்குது. இது ஒரு வைரஸ் நோய் தாங்க. இப்போ இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட இலைகளை எல்லாம் நம்ம கையால் அப்படியே எடுத்துடலாம். நான் கீழே போய் கட்டரெல்லாம் எடுத்துட்டு வந்தேன்னா வேற வேலை இருந்துச்சுன்னா அப்படியே மறந்துடும். நம்ம கண்ணில் பார்க்கும் போதே டப்புன்னு நம்ம கையிலேயே எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த நோய் பரவாது. இல்லைன்னா சில மணி நேரங்கள்லயே நிறைய பரவிடும். இந்த மாதிரி முல்லைப்பூச்செடியில எனக்கு அனுபவம் இருக்கு. அப்போ நான் இந்த இலையெல்லாம் எடுத்துட்டேன். மறுபடியும் அது ஃப்ரெஷ்ஷாக தழைஞ்சு வந்துச்சு. பார்த்தீங்களா இலையோட பேக் சைடில். இப்போ இந்த பாதிக்கப்பட்ட இலைகள் எல்லாமே ஒன்று விடாமல் உடனே நான் கையில் எடுத்துட்டேங்க. நம்ம சிசரை எடுத்துட்டு வரலாம் அப்படின்றதுனால மறந்துடும் வேற ஒரு வேலையால். இப்போ கண்ணில் பார்த்தோன்னா டப்பு டப்புன்னு அதை எடுத்து விட்டுறோனுங்க. எடுத்து விட்டா செடிகள் பாதிக்காமல் இருக்கும். கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோம் அப்படின்னா அப்புறம் செடி வளர்க்கறது நமக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடும். இப்போ இந்த இலைகளெல்லாம் எடுத்துட்டு அதை நல்லா இருக்கிற இலைகளெல்லாம் நல்லா பச்சை தண்ணி வச்சு நல்லா கழுவிட்டேங்க. இப்போ கழுவிட்டா இப்போ கழுவுனாலே போதுங்க. ஸ்ப்ரேயரு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. இது ரொம்ப ஈஸியாகவும் நமக்கு இருக்கும். உடனே போய் நம்ம நீம் ஆயில் கலக்கி சோப்பெல்லாம் கரைச்சி அது டைம் எடுக்கும். நம்ம அது வீக்லி ஒன்ஸ் அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஒரு சில நாட்கள் கழிச்சு பார்க்குறேங்க. இப்போ பாருங்க இலைகள் எல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ரொம்ப டல்லாக இருந்துச்சு. இலைகளும் கொஞ்சம் அந்த புள்ளிகளோட இருந்துச்சுங்க. இப்போ பாருங்க நல்ல கிரீனாக இருக்கு பாருங்க. லெமன் செடி வளர்த்தவங்களுக்கு தெரியும். இதுல இந்த அஸ்வினி அப்புறம் இந்த வெள்ளைப்பூச்சி அந்த மாதிரி தொல்லைகள்லாம் அதிகமா இல்லை. இந்த கம்பளி பூச்சி மாதிரி இருக்கிற இந்த பூச்சி தான் இந்த இலையை சாப்பிடுதுங்க. நல்ல இலையை சாப்பிட்டுட்டு நம்ம பார்க்கலைன்னா அந்த குருத்தெல்லாம் கடிச்சு போட்டுரும். இது பாருங்க ஒரு புது வகை நோய்ங்க.
அப்படியே அந்த தண்டு பகுதி அதெல்லாமே ஒரு மாதிரி பாசி மாதிரி அப்படியே கெட்டியா மெழுகு மாதிரி பிடிச்சிருக்குங்க. இது ஒரு வகை நோய். இதையும் நான் வந்து என்னன்னா கட் பண்ணிட்டேன். அந்த பார்ட்டவே கட் பண்ணி வீசிட்டேங்க. நம்ம பார்த்து பார்த்து வளர்த்த செடியில மொட்டுக்கள் விடுது. பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதான் முதல் தடவை நான் வந்து எலுமிச்சை செடியில பூக்களை வந்து பார்க்கறது. இனி இது காய்களா மாறுங்க. செடி நல்லா செலுசெலுப்பா இருக்குங்க. நிறைய துளிர்களும் வந்துட்டு இருக்கு. பூக்கள் எல்லாம் பிஞ்சா மாறிட்டு வருது பாருங்க. ஒவ்வொரு குட்டி குட்டி காய்கள், இந்த காய்களெல்லாம் அப்படியே நம்ம ஏதாவது நோய் வந்திருக்கா என்னங்கிறத டெய்லியும் தண்ணி ஊற்றும் போது கவனிச்சு பார்ப்பேங்க. இது பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குங்க. அந்த செடி பக்கத்துல வரும்போதே அந்த லெமன் ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருக்கும். அது இலையும் அந்த காயும் ஒரே நேரத்துல இருக்கனால சரியா தெரியாதுங்க. இது வந்து பழுக்கிறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துருச்சுங்க. இப்போ வந்து காயா இருக்குது. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் மண்புழு உரம் குடுத்துரலாங்க. 2 கை மண்புழு உரம் குடுத்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. காய்கள் நல்லா திரட்சியா உருவாயிட்டு இருக்குங்க. மனசுக்கு ரொம்பவே நிறைவா இருக்கு. நம்ம சின்ன பையன் வந்து நெறைய பூக்கள கொத்தி எடுத்துட்டான். அவன் பூக்களையும் சாப்ட்டுருவான். அவன் கொத்துனது போக மீதி பூக்களில் உள்ள காய்கள் தான் இது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. இப்போ வந்து பூக்கள் இல்ல. ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த பட்டர்ஃப்ளை வந்து சுத்தி சுத்தி பறந்துட்டு இருக்கு. எதுனாலேன்னு எனக்கு தெரியல. பூக்கள் இருந்தாலும் அதுல இருக்கிற தேன குடிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுல பூக்களே இல்ல. பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே நான் பார்ப்பேன். அந்த பட்டர்ஃப்ளை வந்து சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்குங்க. எதுக்காகன்னு தெரியல. இதுல உள்ள ஸ்மெல்லுக்காகவா என்னன்னு எனக்கு தெரியல. அந்த லெமன் செடி பக்கத்துல போகும்போது நல்ல வாசம் அதிகமா இருக்குங்க. இதுக்காகவாகவும் இருக்கலாம். ஏன்னா, அந்த வண்ணத்து பூச்சிகள் வருதுன்னா, ஒண்ணு வாசனை அல்லது தேன் சேகரிக்க வருவாங்க. இப்ப வந்து பூக்கள் இல்ல. அப்ப இது கண்டிப்பா இது ஸ்மெல்லுக்காக தான் இவங்க வராங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுகிட்டேன். லெமன் செடியில பழம் பழுக்கும் பழுக்கும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது போல. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் கீழ ஒரு லெமன் வந்து விழுந்து கிடக்குதுங்க. அத வச்சு தான் மற்ற கிளைகள்ல இருக்கிற அந்த லெமன வந்து பறிச்சிடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணுனேன். பாருங்க கீழ கிடக்குது. இப்ப அத எடுத்துடலாம். ஏன்னா எதுவுமே நம்ம கத்துக்கிறத விட செடிகள் நமக்கு கத்து தருங்க. இப்ப அந்த பழம் வந்து கீழ விழுந்த அந்த அடையாளத்த வச்சு தான் மற்ற அந்த 3 அந்த காய்களையும் நானு கட் பண்ணி எடுத்தேன். பாருங்க. கீழ விழுகுறதுனால இது என்ன ஆகுதுன்னா, காயம் படுற மாரி ஆயிருதுங்க. அப்படியே விட்டா அது அழுகி போயிரும். அதுல கிருமி உள்ள போய் அழுகி போயிரும். அதனால நம்ம வந்து பழுக்கிற வரையும் நம்ம விடக்கூடாது. ஓரளவு அந்த தருணம் வரும்போது பறிச்சிடணும். இது என்னங்க இலை சைஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கு. சின்ன சின்ன கம்பளி புழுக்கள் தான் நான் பார்த்துருக்கேன். இது ரொம்ப பெருசா இருக்கு. விட்டா செடியவே ஒண்ணு எல்லாமே மொட்டை பண்ணிட்டு போயிரும். இங்க பார்த்தீங்கன்னா பாருங்க, குட்டி குட்டியா இப்பதான் வந்து அந்த காய்கள் வந்து விட்டுட்டு இருக்கு. இப்ப இது குச்சி வச்சு எடுத்துரலாங்க. நம்ம பார்த்த உடனே இதுக்காகவே நம்ம லெமன் செடிய டெய்லியும் ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்க்கணுங்க. இங்க பாருங்க. 2 ஆண்டனா மாரி 2 கொம்பு வேற இருக்கு. நீங்களும் லெமன் செடி வளர்த்திருந்தா உங்களுடைய அனுபவத்த கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.